இதுல நீங்க ஆதரவு தெரிவிச்சதுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு விநாயகர் சொல்றதை கேளுங்க. விவசாயி, நான் தமிழ்நாட்டு விவசாயி, நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு, இங்கே பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும். இங்கே தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறது. இன்றைக்கி கரும்பு இருக்குது. எப்படி இன்றைக்கி கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க? ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் அந்த கரண் நடும்போதே நடவு செஞ்சுருவாங்க. இத்தனை மாதம் கழித்து அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க. ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்குது, எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை கிடைக்கும். அதை பார்க்க வேண்டும். இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சால் தானே தெரியும். ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம திட்டம் கொண்டு வந்தாங்க. கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் வெளியிட மாட்டீங்க, இதை கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர். சொல்ல பார்க்கல. விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஆணி வேறு எனக்கு தெரியுங்க. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்கிறேன். சொல்லுங்களா, எல்லாமே அணு நீதியாகவே எனக்கு தெரியும்.